வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டான நெத்திலி வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த நெத்திலி மீன் வறுவல் நம்ம எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாங்க. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஆன்லைனில் இந்த நெத்திலி மீன் வாங்கியிருந்தேங்க. அதில் இருக்கிற அந்த தலையெல்லாம் எல்லாமே கட் பண்ணிட்டு தான் வச்சுருந்தாங்க. அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. நல்லா பரட்டிட்டு திரும்பவும் நம்ம 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதை போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு மசாலா நம்ம பொடியெலாம் எடுத்து வச்சிடலாம். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், ப்ளெயின் மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள். நம்ம இதில் எல்லாமே 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன். மிளகாய்த்தூள் மட்டும் இதில் காரத்துக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு இதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஊற்றிட்டு நல்லா அது போல் பெசரிக்கலாம். இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக கழுவிட்டு இதில் கிள்ளியும் போடலாங்க. கருவேப்பிலை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு பெசரிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த நெத்திலி மீன் அதை இதில் அப்படியே போட்டுட்டு பரட்டிடலாங்க. இப்போ இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவு தேங்காய் கொஞ்சம் திருவினது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இது போல் தேங்காய் அரைச்சதை நம்ம டைரெக்டாக அந்த மீன் மேலேயே அப்படியே பிழிஞ்சு வடிகட்டிக்கலாங்க. பால் மட்டும் இருந்தால் போதும். இது தேங்காய் பால் அப்படி பிழிஞ்சிட்டு நம்ம அதையும் நல்லா பெசரிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெசரிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இதை எண்ணெயிலையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பில் அடிக்கணுமான பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதில் ஊற வச்சுருந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வெந்தாலே நல்லா வெந்துடும். இது கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே வெந்துடும். ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டுட்டு உடனே இதை எடுத்துருவோங்க. நல்ல ருசியான சூப்பர் டேஸ்டான நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லா சாதத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதுங்க. ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ருசியான இந்த நெத்திலி மீன் வறுவல் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப ஆயிலும் நான் ஊற்றலை. கொஞ்சமாக முதல்ல ஊற்றுனது. தேவைப்பட்டால் நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இதுபோல் நம்ம எல்லா மீனையும் பொரித்து எடுத்துடலாங்க. சுவையான இந்த நெத்திலி மீன் வறுவல் நீங்களும் ஒரு முறை இதுபோல் மசாலா, தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி செய்து பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்யூச்சரில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸில் போடலான்னு இருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.